என் பேரு கவிதா. நான் சங்கரோட லவ்வர். என்ன சொல்றீங்க? பாத்தீங்களா, நீங்க ஷாக் ஆவீங்கன்னு சொன்னேன்ல. இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க எங்க இருக்கீங்க? நானே உங்களை பார்க்கணும். நான் எங்க கல்யாண மண்டபத்துல தான் இருக்கேன். சரி, மேல மணமகள் ரூம்க்கு வாங்க. ஐயோ, என்னால ரூம்க்குலாம் வர முடியாது. நான் ரொம்ப மோசமான சிச்சுவேஷன்ல இருக்கேன். என்னால உள்ளலாம் வர முடியாது. நீங்க கொஞ்சம் பார்க்கிங் ஏரியாக்கு வரீங்களா? என்னங்க ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நான் எப்படி வெளியே வர்றதுன்னு தான் தெரியல. நான் இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என் உயிருக்கு ஆபத்துங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ்ங்க. சரிங்க, நீங்க பயப்படாதீங்க, அங்கே இருங்க. இப்ப நான் வந்துடுறேன். ஏய் சுதா, நீ இங்கே இரு, நான் இப்ப போயிட்டு வந்துடுறேன். ஏய், எங்கடி தனியா போற? நானும் வரேன். யாராவது வந்து என்ன கேட்டா ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு நான் இப்ப வந்துருவேன். ஏய், சொல்றத கேளுடி. இங்கதானே வர சொன்னாங்க. நீங்க பூங்கொடி தானே? என் பேரு கவிதா. என்னோட உயிருக்கு ஆபத்துங்க. யாராச்சும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்களோன்னு பயமா இருக்கு. இப்ப நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்க வாழ போகணும்னு நினைக்கிற வாழ்க்கை என்னோடதுங்க. நானும் சங்கரும் 4 வருஷமா லவ் பண்றோம். அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா நல்ல வசதியான வீட்டு பொண்ணு. நீங்க குறுக்க வந்ததுனால என்ன கை விட்டுட்டான். என்ன பேசுறீங்க? எங்க அப்பா ஒரு நய பைசா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிதான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் எப்படி நான் உங்களை விட வசதியா இருக்க முடியும்? நான் சொல்றதெல்லாம் சத்தியமான உண்மைங்க. சங்கரோட குழந்தைய வயித்துல வளருது. நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இதான் உண்மை. இது என் குழந்தை மேல சத்தியம். என்ன பண்றீங்க? எதுக்கு குழந்தை மேல எல்லாம் சத்தியம் பண்றீங்க? எனக்கு வேற வழி தெரியலங்க. உங்களை எனக்கு ஏற்கனவே தெரியும். அன்னைக்கு பொன்னியம்மன் கோயில்ல சங்கர் உங்களை வந்து பார்த்தப்போ நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். அவன் உங்களை காதலிச்சது, ஏமாத்துனது, நீங்க கர்ப்பமா இருக்கிறதுன்னு எல்லாமே எனக்கு தெரியும். நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அதுக்கப்புறம் எப்படிங்க நீங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க? இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொன்னா யார் நம்புவா? மத்தவங்கள விடுங்க, எங்க அப்பா கண்டிப்பா நம்ப மாட்டாரு. உனக்கு பிடிக்காத கல்யாணத்தை நீ நிறுத்துறதுக்காக பொய் சொல்றேன்னு சொல்லுவாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட எப்படியாவது உங்களை தேடி கண்டுபிடிச்சு என் அப்பா முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும்னு என்னோட மாமா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவர் உங்களை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும்ன்றதுக்காக தான் கிளம்பிட்டு இருக்காரு. நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க. வாங்க எங்க அப்பா கிட்ட போலாம். அவர் கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு. உங்களுக்கும் சங்கருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாரு. வாங்க போலாம். ஏங்க வேணாங்க. இப்ப நான் உள்ள வந்தா சங்கர் எங்க அம்மாவை கொன்னுருவாங்க. வேணாங்க. என்னங்க சொல்றீங்க? அந்த சங்கர் எவ்வளவு மோசமானவன்னு எனக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சது. என் வீட்டுல கல்யாணத்துக்கு என்ன கம்பல் பண்றாங்க. அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன்.
நான் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு என்கிட்ட போய் சொல்லிட்டான். நானும் அதை நம்பிட்டேன். என்ன ஹாஸ்பிட்டலுக்கு நார்மல் செக்கப்னு கூட்டிட்டு போய் குழந்தை நல்லா இருக்குன்னு சொன்னான். அதையும் நான் நம்பினேன். இன்னைக்குதான் அவன் என்ன கூட்டிட்டு போனது குழந்தையை கலைக்கிறதுக்குன்ற உண்மை எனக்கு தெரிஞ்சது. மாத்திரை போட்டியான்னு என்ன டார்ச்சர் பண்ணான். எனக்கு டவுட் வந்து என் டாக்டர் ஃப்ரெண்ட் ஒருத்திக்கிட்ட அந்த மாத்திரையை காமிச்சேன். இது கருவை வளர்க்கறதுக்கான மாத்திரை இல்ல, கருவை கலைக்கிறதுக்கான மாத்திரைன்னு சொன்னா நான் மொத்தமா உடைஞ்சு போயிட்டேங்க. இத பத்தி அவன்கிட்ட கேட்டு போன் பண்ணா ரொம்ப திமிரா பேசுறான். நான் வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன்னு சொன்னேன். எங்க அம்மாவை என்னையும் கடத்திட்டு போய் ஓடாத மில்லுல அடைச்சு வச்சிருந்தான். நான் தப்பிச்சு வந்து உங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எங்க அம்மாவை அவன் கொன்னுருவான். ப்ளீஸுங்க, எனக்காக எங்க அம்மா எங்க உசுர விடணும். நான் பண்ண தப்பெல்லாம் பத்தாதா? எங்க அம்மாவையும் கொண்டு இப்ப அந்த பாவத்தையும் என் தலையில கட்டிக்கணுமா? இங்க பாருங்க, இப்ப கூட நான் இங்க வந்தது அந்த சங்கர் ஒரு அயோக்கிய அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க வாழ்க்கையும் வீணாக்கிக்காதீங்கன்னு சொல்றதுக்குதான். நான் பண்ண பாவத்துக்கெல்லாம் பரிகாரமா உங்களுக்கு இந்த நல்லது பண்ணணும் தான் வந்தேன். நான் உடனே திரும்பி போகணும், இல்லைன்னா எங்க அம்மாவை கொன்னுருவாங்க. நான் போறேன். எங்க நில்லுங்க, ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் ப்ளீஸ். எனக்காக ஒரே ஒரு சின்ன உதவி செய்ய முடியுமா? பண்றேன், சொல்லுங்க. நான் எங்க அப்பாவை கூட்டிட்டு வரேன். யாருக்கும் தெரியாம தனியா கூட்டிட்டு வரேன். அவர்கிட்ட மட்டும் இந்த உண்மையை நீங்க சொல்லிடுங்க. அவரே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாரு. எங்க நீங்க வந்தது யாருக்குமே தெரியாது. நீங்க சொல்லிட்டு உடனே இங்க இருந்து கிளம்பிடலாம். எங்க அப்பாக்கு இந்த உண்மை தெரிஞ்சா மட்டும் போதும். மத்தத நான் பாத்துக்கிறேன். கண்டிப்பா உங்க அம்மாக்கு எதுவுமே ஆகாது கவிதா. என்ன யோசிக்கிறீங்க? இல்லங்க, அந்த சங்கர் அயோக்கிய குழந்தைய கலைக்கிறோங்கிற அளவுக்கு வந்துட்டான். இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை வீணாக கூடாது, அவனை சும்மா விடக்கூடாது. நீங்க போய் உங்க அப்பாவை கூட்டிட்டு வாங்க, நான் இங்கே வெயிட் பண்றேன். சரிங்க, நீங்க இங்கே இருங்க ப்ளீஸ். இங்கே இருங்க, வேற எங்கேயும் போயிடாதீங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். சத்தியமா நான் எங்கேயும் போக மாட்டேன். உங்களுக்காக நான் இங்கே வெயிட் பண்றேன். போயிட்டு வாங்க. சரிங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் போயிட்டு வரேன். இங்கே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க.